உங்களோடு பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன செய்தியின் தலைப்பு கிருபையின் ஆவி, the spirit of grace. நிச்சயமாகவே சொல்றேன், இது மனுஷனிடத்திலிருந்து உண்டான செய்தி அல்ல. ஆவியானவர் எனக்கு சொல்ல சொல்ல எழுதினேன். இந்த கிருபையின் ஆவி உங்கள் மேல் இன்றைக்கு கர்த்தர் பொழிய பண்ணுவார். இந்த கிருபையின் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன செய்வார், செய்தால் என்ன சம்பவிக்கும், யாருக்கு செய்வார், இதுதான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறதான வார்த்தைகள். அதற்கு முன்பதாக நாம் வாசிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அத்தியாயம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தார்கள் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேமின் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். சரி, இந்த முழுநிலை செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். கவனிச்சு கேட்டாதான் புரியும். நல்லா தூங்கிட்டு கடைசியில் வந்து எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்காதீங்க, கிடைக்காது. ஆனால் கவனிச்சு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பி கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே நம்முடைய கிருபையின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்த்து பேசுனேன், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும். கிருபையாய் கிடைக்கிறதுக்கு தான் கிருபையின் ஆவியின் பேர். கிருபைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தம், தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்க பெறுகிற ஒரு மேன்மை, கிடைக்க பெறுகிற ஒரு மையமை, கிடைக்க பெறுகிற ஒரு ஒரு வெகுமதி அப்படின்னு சொன்னால் அதுதான் அதுக்கு அர்த்தம். an unmerited favor. தகுதியே இல்லாத ஒருவருக்கு ஒரு பதவியை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆகவே இந்த கிருபையின் ஆவி தேவன் தகுதி இல்லாதவர்களுக்கு கூட கொடுக்கிறார். அது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நான் வாசித்த போது ஆவியானவர் என்னோடு சொன்னார், இதை திருப்பியும் வாசி, படிங்க. இப்போ நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், யாருக்கு? தாவீதின் குடும்பத்தாருக்கு, தாவீதின் குடும்பத்தார் மேலும், இஸ்ரவேலின் எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவிய, விண்ணப்பங்களின் ஆவிய கொடுப்பேன். யார் இந்த தாவீது? யார் இந்த தாவீதின் வம்சம் என்பதை ஆவியானவர் என்னோடு பேசினார். சங்கீத புத்தகத்தில் 78வது சங்கீதம் 71வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும், தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அப்படின்னா ஆடுகளுக்கு பின்னாலே போன அவனை, யார் இந்த தாவீது? ஆடுகளுக்கு பின்னாலே போனவன். ஆவிக்குரிய வாழ்விலே ஆடுகள் என்று சொன்னால் கர்த்தருடைய மந்தை, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை யார் ஒருவன் நேசித்து அவர்களுடைய பின்னாலே போகிறார்களோ, அவருடைய நல்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ, அவர்களுக்காக அழுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, உபவாசிக்கிறார்களோ, அவருடைய நன்மையான வாழ்வை எண்ணி கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார்களோ, இவர்கள் தாவீதின் வம்சத்தார்.
ஆடுகளுக்கு பின்னால போன தாவீது, ஆட்டு மந்தையை நேசித்து அதன் பின்னால போன தாவீது. இன்றைக்கு சபை நடத்துகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஆத்ம பாரம் கொண்டவர்கள், தேசத்தின் மேல் பாரம் கொண்டவர்கள், தேசத்தின் அழிவை, தேசத்திலே நடக்கிறதான அக்கிரமங்களை சகிக்க முடியாமல் அதற்காக அழுது புலம்புகிறவர்கள் தாவீதின் வம்சத்தார். இவர்கள் கர்த்தருக்காக புலம்புவார்கள், ஆத்துமாக்களுக்காக புலம்புவார்கள். கர்த்தருடைய ஆத்துமாக்களை அவர்கள் நேசிக்கிறவர்கள். தினந்தோறும் கரங்களை விரித்து மோசேயை போல நான் இவர்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லும்படிக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் இஸ்ரவேல். தாவீதை போல தாவீதின் வம்சத்தார்கள், வம்சாவளிகள். கர்த்தர் சொல்கிறார், நான் தாவீதின் குடும்பத்தின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். யார் இந்த தாவீதின் குடும்பம்? வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்தால், நான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் அவர்களை தப்புவிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு சிங்கம் வந்தது, ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு கரடி வந்தது, தன் ஆத்மா தப்பித்துக் கொள்ளட்டும் என்று ஓடிவிடவில்லை இந்த தாவீது. ஆனால் சிங்கம் பறித்து கொண்டு போன, கரடி பறித்து கொண்டு போன ஒரு ஆட்டு நிமித்தம் அவன் பிறகாக ஓடினான், அதன் தாடையிலே அடித்தான், அந்த ஆடுகளை தப்புவித்தான். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி என்றால் போராடுகிறவன், ஆடுகளுக்காக போராடுகிறவன், ஆட்டு மந்தைக்காக போராடி ஜெபிக்கிறவன், முழங்கால் ஊண்டி கதறி கதறி அழுகிறவன். அருமையான போதகர் காலையில பேசும்போது சொன்னார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், உபவாசித்து அழணும். தேசத்துக்காக, நம்முடைய இனத்தாருக்காக, ஜனத்தாருக்காக, மக்களுக்காக, சபைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக. நீ அழாமல் யார் அழுவா? நீ ஜெபிக்காமல் யார் ஜெபிப்பா? சபை சபையாய் போனால் போதுமா? ஊழியம் ஊழியமாய் போய்விட்டால் போதுமா? நாம் போராடி ஜெபிக்க வேண்டும், நாம் கதறி அழ வேண்டும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் மேல் என் ஆவியை, என் ஆவி, கிருபையின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 113ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி என்றால் தாவீதின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? சிறுமைப்பட்ட குடும்பம், குப்பையான ஒரு குடும்பம். குப்பையில் இருக்கிறவனை போல் அவன் இருந்தான். அவனை பார்த்து நகைத்தார்கள், அவனை பார்த்து பேசினார்கள், பல்லை கடித்தார்கள், அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், அவனுடைய பிறப்பை குறித்து தவறாய் பேசினார்கள். அதிகமான வேத வசனங்கள் அதற்குள்ளே ஆதாரமாய் இல்லாவிட்டாலும் வேத குறிப்புகளிலே பார்த்தால் அவனை குறித்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தவறாய் பேசப்பட்டவன். தகப்பன் ஒன்று தாய் வேறு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சகோதரர்கள் அவனை ஏளனமாய் நினைத்தார்கள். குடும்பத்தில் ஒருவனாக கூட பாவிக்கவில்லை. சொந்த தகப்பனார் கூட அவனை தன் மகன் என்று சொல்லுவதற்கு கூச்சப்பட்டார். கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொன்னார், இவ்வளவு தானா? சாமுவேல் தகப்பனாகி ஏசாயை பார்த்து கேட்டான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? இல்லை, இன்னொருவன் இருக்கிறான். அது வரைக்கும் அவன் கொண்டு வந்து காட்டவே இல்லை. He was ashamed to say David is son. உங்க குடும்பத்தில் நீங்க அப்படி இருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், அவமானமாய் நினைக்கலாம், உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கலாம், குடும்பத்தில் உங்களை தள்ளி இருக்கலாம். யாரோ செஞ்ச தவறுக்காக, ஏன் நாமளே செய்த தவறுக்காக குடும்பம், உறவுகள், சபை நம்மை ஒதுக்கி இருக்கலாம்.
தாவீதின் குடும்பத்தின் மேல் என் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை சொல்லும் போது என் இருதயத்தில் ஒரே சந்தோஷம் வந்தது. கர்த்தர் நம்மை தான் பார்த்து பேசுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தள்ளப்பட்டவன், எள்ளி நகையாடப்பட்டவன், குடும்பத்திலே அவமானமாய் பேசப்படுகிறவன், வேலை இல்லை இவனுக்கு, வேலை வெட்டி இல்லாதவன், இவனுக்கு குழந்தை இல்லாதவள், மலடி, இப்படியெல்லாம் பேசுற பேச்சுக்கள் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், நீ தாவீதின் குடும்பம், உன்மேல் தான் என் ஆவியை நான் ஊற்றுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு இன்னொரு குடும்பம் இருந்துச்சு, அதையும் நான் படித்தேன். அது யாரு? அவனுக்கு நிறைய மனைவி இருக்காங்களேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, ஆவியானவர் சொன்னதான் இதெல்லாம் தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அவன் சகோதரர்களும் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். இது ஒரு குடும்பம் அவனுக்கு. கர்த்தர் சொன்னார் என் இடத்துல, தாவீதின் குடும்பம் சொன்னனே, அது யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், மக்களால் தள்ளிவிடப்பட்டவர்கள், முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஐயோ இப்படியாச்சே, 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 இப்படியாச்சே. இன்னைக்கு கலிபோர்னியாவை நினைக்கலாம், அப்படி ஒடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கடன் பட்டுட்டாங்க அவங்களே. அமெரிக்காவே கடன் வாங்குற நிலைமை வந்துடுச்சோ. அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லுறாரு, நான் பதவி ஏற்கும் போது ஒண்ணுமே இல்லாத 0ல இருப்போம் போடுகிறது பதவியை, அப்படி சொல்றார். ஒடுக்கப்படுகிறவர்கள், கடன் படுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். நீங்கள் யார்? எத்தனை பேர் கடன் வச்சிருக்கிறோம்? என்கிட்ட சொல்றவங்களாம் கோடியில தான் சொல்றாங்க, சில லட்சங்கள்ல சொல்றாங்க. 1-2 சொன்னாங்க, பார்த்தா 50-70 அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை லட்சம் கடை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களால கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம். டுமைனா தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. சொல்லி அழைத்தது கிருபை, பெரியவனாக்கியது என்னை. சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது கிருபை, 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 கிருபை. பாடுங்க. கிருபை, கிருபை, கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. இந்த கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். நாங்கள் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம்.
இது கிருபை. தேவன் கொடுக்க நினைத்த கிருபை யாருக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா? யார் அந்த தாவீதின் குடும்பம். வேதத்தை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி இதயத்தில் ஏக்கம் கொண்டவன், தேவனுடைய ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டவன், தேவனுடைய சபையை கட்டணும். அவன் வாழ்நாள் முழுவதும் அதற்காய் பிரயாசப்பட்டான், அழுதான், வெள்ளியையும் பொன்னையும் இரும்பையும் சவதரித்தான். தேவ ஆலயத்தின் மேல் அவனுடைய விருப்பம் இருந்தது. தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே காத்திருப்பேன் என்று சொல்லி ஆகாமிய கூடாரத்தில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறதை விரும்புகிறேன் என்று சொன்ன தாவீது. அப்ப இந்த கிருபையின் ஆவியை யார் மேல் ஊற்றுவாரு? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் விருப்பம் கொண்டவர்கள், சபையை நேசிக்கிறவர்கள், சபையை கட்டும்படிக்கு பிரயாசப்படுகிறவர்கள், சபைக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் அல்ல, சபைகளை உடைக்கிறவர்கள் அல்ல, சபைகளை பிரிக்கிறவர்கள் அல்ல, சபைகளை உடைக்கிறதற்கு உதவி செய்கிறவர்கள் அல்ல, சபை மேல் பாசம் கொண்டவர்கள், சபைக்காய் அழுது புலம்புகிறவர்கள், துக்கிக்கிற புறாக்களை போல அழுது புலம்பி எங்கள் சபையை கட்டுமாண்டவரே என்று அழுது புலம்புகிறவர்கள், அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆத்துமாக்களும் கர்த்தருடைய சபைகளே. ஒவ்வொரு ஆத்துமா கூட கர்த்தருடைய சபை. காரணம் வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இப்ப தேவனுடைய ஒரு ஆலயத்துக்காக அழுது புலம்புகிறவர்கள், அந்த ஆலயத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இதை ரட்சியும், இந்த ஆத்மாவை ரட்சியும், இந்த சரீரத்தை சுகமாக்கும் என்று புலம்பி அழுகிறவர்களை கர்த்தர் சிநேகித்து அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊத்துகிறார். அடுத்தது வேதம் சொல்றது, தாவீதின் குடும்பத்தார் யார் என்றால் பாடி மகிழ்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், பாடி புகழ்கிறவர்கள். காலையிலே நாம் செய்தியை கேட்டோம். மேஜர் குமார் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீது பாடிக்கொண்டே இருந்தான். அவன் மகன் சாலமோன் அவனும் பாடிக்கொண்டே இருந்தான். எங்க பாடின்னு கேட்டான், அவன் எழுதின அத்தனையும் பாட்டு தான். நீதிமன்றங்கள் ஒரு பாட்டு, உன்னத பாட்டு, எல்லாம் பாட்டு. நீங்க வேட்டுன்னு நினைச்சா நான் என்ன செய்யறது? எல்லாம் பாட்டு தான், பழமொழிகள் எல்லாம் அவன் பாடினது தான். அவன் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், பாட்டுவாதியார்கள் என்று சொல்லலாம், இசை வல்லுநர்கள். இசையிலே அவர்கள் வல்லுநர்கள், அவர்கள் குடும்பம் அவனோடு பிறந்தவர்கள். எப்படியெல்லாம் ஆலயத்திலே இசைக்கருவிகளை அவர்கள் உண்டாக்கினார்கள் என்று வேதத்தில் வாசித்தேன். பல இசைக்கருவிகளை அவர்கள் உண்டாக்கினார்கள். பாடி 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 கர்த்தரை கொண்டாடினார்கள். ஹலோ தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பாடுகிறவர்கள் தாவீதின் குடும்பத்தார். தாவீதின் குடும்பத்தார். அவன் நடனமாடி பாடினான், ஆடி பாடி மகிழ்ந்தான், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். மனைவி ஏளனம் பண்ணினாலும் ஆடுவேன் என்று சொன்னான். தாவீது பொதுவாய் மனைவியை நேசிக்கிறவன், அதனால தான் பல மனைவி அவனுக்கு. மனைவியை அடிக்கிறவன் உதைக்கிறவங்கிட்ட எவனும் போக மாட்டான். ஆனால் இவன் ஒரு இடத்துல மாத்திரம் மனைவியை எதிர்த்து பேசினான். அவன் பாடும்பொழுது அவள் அவனுக்கு விரோதமாய் பேசினாள். அவன் சொன்னான், என்னை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தின என் ஆண்டவரை நான் பாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 41வது வசனம், நெகேமியா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நெகேமியா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? இந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரர்களும் கூட அதில் இருந்தார்கள் என்று வாசிக்க முடியும். They were playing music, different types of music. தாவீதின் நாட்களில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சில சபைகள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரம்மையே வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சபைகள்
நல்ல இசை கருவிகளை கொண்டு வந்து வைத்து நன்றாய் பாடுகிறார்கள். நேர்த்தியா இருக்கும், பாடுறதுக்கே இன்பமா இருக்கும். அந்த ஆலயத்தில் வெளியில போய் இறங்கி தேவி செய்தி கொடுப்பதற்காக இறங்கினாலே அங்க பாடுற பாட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கூட்டி விடும். அப்படியே அப்பா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் பாடி மகிழுங்கள், கர்த்தரை கொண்டாடுங்கள், உங்கள் மேல் தேவன் கிருபையின் ஆவியை ஊற்றுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இது வரைக்கும் எத்தனையோ அபிஷேகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு நான் புதுசா பேசுறேன், முதல் முறையா பேசுறேன். கிருபையின் ஆவி இஸ்ரவேலின் குடும்பத்தார் மேல் கர்த்தர் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். எருசலேமின் குடும்பத்தார், ஏது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும். எருசலேம் குடிகள் ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள், 2 தான் இருந்துச்சு. அந்த குடிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அது பிரித்து தள்ளப்பட்டது. இஸ்ரவேல் 12 கோத்திரம், ஆனால் எருசலேம் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. யூதாவாய் பிரிந்து போனது. அங்கேதான் தேவன் தம்முடைய சபையிலே வீற்றிருந்தார். இந்த குடும்பத்தின் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த கிருபையின் ஆவியை கழுகுக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். இந்த கிருபை ஆவி கழுகுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஈஸியாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் கழுகு தனித்திருக்கும், உயர பறக்கும், உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்கும். அது உயர்ந்த இடங்களிலிருந்து அது முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும். அது உயர்ந்த இடங்களிலே இருந்து கீழே நோக்கி பார்க்கும். மிக உயரமான அனுபவம் கொண்டதுதான் கழுகு. பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்டவர். கண்ட இடங்களிலே நம்ம இருக்க விட மாட்டார், தங்க விட மாட்டார், வாசம் பண்ண விட மாட்டார். நம்மை பிரித்து எடுத்து கொண்டு போய் உன்னத இடத்துல உட்கார வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியானவர் வந்தால் நம்மை பிரித்து எடுத்து விடுவார், நம்மை பிரித்து கொண்டு போய் உயரத்தில் வைப்பார். இந்த கிருபையின் ஆவியை பெற்றவர்கள் முதிர்ந்து போனால், வயசு முடிந்து போச்சு, கால் ஒடுங்கி போச்சு, கண்ணு மங்கி போச்சுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கிருபையை புதுப்பித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். இதே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். இந்த கிருபையை கொடுக்கிறதுக்கு தான் இந்த அனுபவத்தை ஆவியானவர் விளக்கி சொல்லுகிறார். கழுகை போல உயர 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 உயர, எவ்வளவுக்கு எவ்வளவு உயரம் போதோ கழுகுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எவ்வளவுக்கு அவ்வளவு உயர போகிறோமோ கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு அவ்வளவு அவ்வளவு மகிழ்ச்சி, புகழ்ச்சி. கீழே போக விடவே மாட்டார். ஒரு நாள் கூட கம்மியாக விட மாட்டார். அபிஷேகத்தை குறைத்து விடவே மாட்டார். உங்களுடைய வேத வாசிப்பை குறைத்து விட மாட்டார். உங்க ஜெப நேரத்தை குறைத்து விட மாட்டார். கவனித்து கேட்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நேற்று நிறைய படிச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா படிச்சுக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நோ பேலன்சிங். ஒவ்வொரு நாளும் உயர உயர சொல்லுங்க, உயர. ஆமா, நம்மளை மேலே போக வச்சு கொண்டே இருப்பார். கழுகுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை. கழுகுக்கு சமானமாய் அவன் வயது திரும்ப வாழ வயது போக ஆகிறது என்று எழுதியிருக்கிறது சங்கீத புத்தகத்தில். சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் அப்படி இருக்கிறது. கழுகுக்கு போல வயது. நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு அதை வாசிப்போம், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி மேலே கொண்டு போகிறார். The grace of God, the spirit of grace always lifts us up higher and higher. தினந்தோறும் உயர 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 உயர்ந்த ஸ்தானங்கள், உயர பணுக்கிற அனுபவம். ஒரு மின்சாரத்தை அது எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம். கழுகு மின்சாரத்துக்காக காத்திருக்கும். கழுகுக்கு எங்கேயா மின்சாரம் கேட்குறீங்களா? காத்துல கரண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காத்துல என்ன இருக்கு? கரண்ட். அப்போ அந்த காத்துல அந்த கரண்ட்டுக்காக இந்த கழுகு காத்திருக்கும். மலைகளில் இருந்தாலும் கூட அந்த கரண்ட் வரும்போது அந்த காத்துல ஒரு வல்லமை இருக்குது. காத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? காத்துல என்ன இருக்கு? There is power in the wind.
அதனால தான் தூக்கி கொண்டு போய் போட்டுரும் பெரிய பெரிய இடத்துல. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஒரு மேஸ்திரி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஆஷ்பெஸ்டாஸ் ஷீட் அப்போல்லாம் ராத்திரி தாயா போட்டுட்டு வந்தேன், காலையில் சிமெண்ட் வச்சு பூசிடலான்னு நினச்சேன். ராத்திரி அடித்த காற்றுல அந்த ஃபேக்ட்ரி மேலே இருந்த அவ்வளவையும் கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுடுச்சு. த பவர் ஆஃப் த விண்ட். கர்த்தருடைய ஆவியானவர் அதில் வல்லமை உள்ளவர். அவர் இறங்கினால் வல்லமை இறங்கும். காத்து அந்த வல்லமைக்கு காத்திருக்கிறது. அது இறக்கைகளை விரிக்கும், செட்டைகளை விரிக்கும் காலம்னு பாடுறோம்ல. அந்த கரண்ட் வரும்போது செட்டைகளை விரித்தா நீ அடிக்கவே வேண்டாம், அது உங்களை மேலே கொண்டு போகும். சோத்திரம் சொல்லுங்க. கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையை கொண்டு வந்து நம்மை மேலே கொண்டு போவார். உயர 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 உயர, மேலே உயர உயர உயரன்னு பாட்டு பாடுவோம். அந்த உயரத்துக்கு கொண்டு போவார். பழைய காலத்து பாட்டு ஒன்று உண்டு, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மாற்றும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. அது தம்முடைய கிருபை கொடுக்கிறது, நம்மளை நிர்மூலமாகாமல் காக்கிறது, நம்மை உயர்த்தி கொண்டு போய் மேலே வைக்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கும்படிக்கு இந்த கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். சொல்லுங்க, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ கிருபை என்ன செய்யும்? விலகாது. கிருபையின் ஆவி விலகாது, என்ன வந்தாலும் விலகாது. It will never go away from us. அதான் கிருபை. என்னப்பா செஞ்ச நீ? கிருபை பெற்றிருக்கேன் என்றதுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் விட்டு போக மாட்டார். சேத்துலேயே விழுந்துருங்களேன், கூட இருக்கிறவங்க கூட ஓடிடுவான், அவர் போக மாட்டார். தூக்கி எடுக்கிறது அவர் தான். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் பாட்டு இந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்தான்னா, குப்பையில் விழுந்தான்னா, இயேசு நம்மை தூக்கி எடுக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. The spirit of grace is there to lift us up always. சில பேர் சொல்லுவாங்க, இவ தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், போச்சு கிருபை இல்லையா? இங்க வேதம் சொல்லுது, உன் கூட இருக்கேன். I am going to speak to you today differently. உங்களோடு நான் வித்தியாசமாய் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல. உன்னை தள்ளி விடுறதுக்காக அவர் சிலுவையை தூக்கி சுமந்தார். சிலுவை தூக்கி சுமந்தார். சிலுவையிலே நம்முடைய ஸ்தானத்தில் அவர் தொங்கினார். அவர் அவமானப்பட்டார். அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். காரணம் நம்மை தூக்குவதற்கு. அல்லேலூயா சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி அழுவாங்க. சில சிஸ்டர்ஸ், சில சமயத்தில் பிரதர்ஸ் கூட, பிரதர் இப்படி ஆயிடுச்சு, இப்படி தப்பு பண்ணிட்டேன் நான், உண்மையிலேயே என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க, ஏசு என்னை சேர்த்துக்கொள்வாரா? நான் சொல்லுவேன், நிச்சயமா. நான் மாத்திரம் இல்லைன்னு சொன்னேன்னா நான் பொய்க்காரன். என் வேதம் அப்படி சொல்லலை.
கையுமயமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தினாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களிலே பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதலாவது கல்லை எரிய கடவன். அப்படின்னா யாருமே நீதிமான் இல்லை. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கல்லை தூக்கி அடிச்சாங்க. கர்த்தரை பார்த்து சொல்ற அவன். கர்த்தர் கேட்டாரு, எங்கம்மா எல்லாரும்? யாரும் இல்லை. நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. கிருபை சொல்லுங்க, கிருபை சொல்லுங்க, கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து போய் நின்னாலும் இயேசு நம்மளை விட மாட்டார். அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. ஹல்லேலூயா சொல்லிடுங்க. புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாதிருப்பது. நிர்மூலமாகலையா? 4-5 நாட்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி சில பொருள்கள் வாங்குவதற்காக போயிருந்தோம். திரும்பி வரும்போது எங்கள் வீட்டுக்கு அருகாமை வந்த இடத்துல ஒரு இடத்துல நிறைய பேர் கும்பலாக நின்னாங்க. என் டிரைவர் வண்டியை நிறுத்தி, என்னப்பா ஏன் நிற்கிறீங்க அப்படி கேட்டார். அவன் சொன்னா, அவங்க எல்லாருமே இந்த வட இந்தியாவிலேருந்து வந்த தொழிலாளிகள். அங்கே மழப்பி அவங்க நெருப்பு எரியுதுன்னா அவன் தெரிஞ்சது தமிழில். திரும்பி பார்த்தா நெருப்பு எரிகிறது. அந்த இடத்துல திரும்பி போனால் அவங்க வீட்டை தாண்டினா எங்கள் வீடு. அப்படி திரும்பி பார்க்குறோம், வீட்டாண்ட நெருப்பு எரியுது. டிரைவர் வீட்டு பின்னாலே தான் அந்த இடம், இவங்க வீட்டாண்ட எரியுது. போய் காரை விட்டுட்டு வேகமாக திரும்பி வந்தால் கொழுந்து விட்டு எரியுது பாருங்க, வான பரியந்தம். 5 கார்கள் 3 பைக்ஸ் எரிந்து சாம்பலாகி போனது. புது காரங்கள் எல்லாம் கராச்சில் எல்லாம் எரியுது. அந்த பாய் நெஞ்சு அடிச்சுட்டு நிற்கிறார். நாங்கள் வெளியே நின்று பார்க்குறோம். இவனுடைய மனைவி பிள்ளைகள் ரோடுக்கு ஓடி வந்து விட்டார்கள். அந்த கொழுந்து விட்டு எரியிற இடத்துல திடீர்னு வெடி சத்தம் கேட்குது. அங்க இருக்கிற கார் பேட்டரிங்க வெடிக்குது. அங்க இருக்கிற கேஸ் சிலிண்டருங்க வெடிக்குது. அங்க இருக்கிற டோர் கண்ணாடிகள் வெடிக்குது. நெருப்பு மேல வாகனத்துல பறக்குது. பின்னாலே உங்க வீடு பக்கத்திலே தென்னை மரம், நெஞ்செல்லாம் எரியுது. ஐயோ, எந்த நேரத்தில் பிடிக்கும். வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு அத்தி மரம் அப்படியே பத்தி எரியுது. அடுத்தது இவங்க வீடு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நெருப்பை இங்க வர விடாதுருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எரிஞ்சுது. ஆனா இவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் ஃபயர் என்ஜின்லாம் வந்து அணைச்சாங்க. 1 மணி நேரம் போராடி அதுக்கப்புறம் இவங்க வீட்டு மேலே ஏறி நானும் என்னுடைய 2 மகன்களும் பார்த்தோம். பின்னாலே எரிஞ்சு கிடக்குது எல்லாம். இவங்க வீட்டு மரம் நிற்குது, மரத்துல நெருப்பு வரல. இதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. உங்களுக்கும் அப்படிதான் செய்வார். என் மனைவி ஒரு காரியத்தை சொன்னார்கள். அமெரிக்க தேசத்துல உங்களுக்கு தெரியும், கலிபோர்னியாவில் பெரிய ஒரு காட்டு தீ வந்து ஊரை கொளுத்திடுச்சு. அதுல ஒருத்தர் அழுதுகிட்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய வீடு, இந்த வீடு எரிஞ்சிடுச்சு, இந்த வீடு எரிஞ்சிடுச்சு, இவர் வீடு எரியல. ஆச்சரியமா இல்ல? வலது பக்கம் இருக்கிற வீடு எரிஞ்சு போச்சு, இடது பக்கம் இருக்கிற வீடு எரிஞ்சு போச்சு, இவர் வீடு மாத்திரம் செங்குத்தா நிற்குது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னுடைய செய்திகளை எப்படி சொல்லுவேன், இப்படி ஒரு சாட்சி படிச்சு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி வீடு எரியுது, இந்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, இந்த மனுஷன் தேவ மனுஷன் வீடு எரியல. அவரை கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையா. கிருபை. நீங்களும் இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, போன வருஷம் இருந்தவங்க இல்லையே, இந்த வருஷம் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? ஆண்டவருடைய கிருபை தான். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. சங்கீதம் 32:10 வாசித்தார். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புற உங்களுக்கு கிருபை வந்து சூழ்ந்து கொள்ளும்.
ஒரு நாள் உங்களை விட்டு போகாதுன்னு சொன்னனே. கர்த்தரை நம்பி தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில் நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது. இப்போ அண்ணன் கூட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் சொன்னேன், இங்கே பாருங்க ஜனங்களை என்ன காட்டுக்குள்ளே வச்சாங்களும் வந்துடுறாங்க ஜனங்க என்ன. அவங்க நம்பிக்கை, அது உங்கள் நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் நீங்கள். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. சிலர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ராத்திரிலாம் தூங்காம பஸ்ல பயணித்து வந்திருக்கீங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது. உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும், வரப்போகிற காலம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தம்முடைய கிருபையின் ஆவியை உங்கள் மேல் இன்றைக்கு அவர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 85:10 வாசித்தால், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யும். கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா சொல்றீங்களா? கிருபை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அதுதான் சங்கீதக்காரன் கொஞ்சம் நாசுக்கா சொல்றாரு. நமக்குள்ள கிருபை ஆவி வந்துடுச்சுன்னா சத்தியத்தின்படி நடப்போம், சத்தியத்தின்படி வாழ்வோம், சத்தியத்துக்கு நம்ம வெட்டு கொடுத்துருவோம். இஷ்டம் போல வாழ மாட்டோம். சத்தியம் என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அந்த சத்தியமா இருக்கிற ஆண்டவருக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும்படிக்கு கிருபை வந்து உங்களை முத்தம் செய்யும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு ஒழுங்கான டிரான்ஸ்லேஷன், நீங்கள் சத்தியத்தின்படி வாழ கிருபை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல எங்களால முடியலன்னு சொல்லுவாங்க. உங்களால முடியும். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சத்தியத்தின்படி வாழணும், அது இல்லைன்னா அப்புறம் எப்படி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு போதகர் இருந்தார். அவருக்கும் இன்னொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தது. என்ன போட்டி? இவர் சொன்னார், இல்லை அப்படிலாம் முடியாது, இப்படிதான் வாழ்ந்தாகணும். அதற்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இல்லை 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 இல்லை, சத்தியம்னால் சத்தியம்தான், சத்தியத்தின்படி வாழலைன்னா வாயை பொத்திட்டு போயிட வேண்டியதுதான். சத்தியத்தின்படி நிறைய பேரால வாழ முடியல. ஏன் வாழ முடியல? கிருபையின் ஆவி இல்லை. அதனால தான் வேதம் சொல்றது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று அப்படின்னு என்ன சொன்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்று ஏன் சந்திக்குதுன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிப்பாங்க. எங்க கிருபை இருக்கும் அங்க சத்தியம் இருக்கும், எங்க சத்தியம் இருக்கும் அங்க என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். ஆமென் சொல்லிடுங்க. 33வது சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசித்தா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க, those of them who wait for the grace. தாவீது ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு காத்திருந்தார். காலையில பேசின போதகர் சொன்னார், காத்திருங்க, ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. பிரகாரத்துக்கு போங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போங்க. ஆவியானவர் நம்ம மேல் இறங்கி வந்து நம்மை சந்திக்க வரைக்கும் காத்திருங்க அப்படி சொன்னார். இட் இஸ் வெரி ட்ரூ. சும்மா அப்படியா நான் சோத்திரம் 4 அதிகாரம் 3 அதிகாரம் வாசித்துட்டு, ஆண்டவரே சோத்திரம், எங்களுக்கு நேரம் இல்லை, தெரியாதா உமக்கு, அப்பா எங்களுக்கு கிருபை காட்டும் அப்படின்னு சொன்ன கிருபை காட்டிட்டு வரா? இது என்ன தண்ணி காட்டுறதா? You have to wait. கிருபைக்கு காத்திருக்கணும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். குரல் கேட்பவரே, நன்றி நன்றி
குரல் தீர்ப்பவரே. நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலைன்னா காலையில எழுந்துக்கணும்னு பாட்டு பாடக்கூடாது. நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா ஸ்லீப். நான் சமயத்தில் 3 மணிக்கு தான் போய் படுப்பேன், 2 மணிக்கு தான் படுப்பேன். என்ன அதிகாலையில் ஏந்திரினா எப்படி ஏந்திரிக்க முடியும்? 8 மணிக்கு கூட ஏந்திரிக்க மாட்டேன். சில பேர் ஃபோன் அடிப்பாங்க தூக்கத்துலேயோ, அலோ அண்ணா. அவங்க என்னை பார்த்து, என்ன பாஸ்டர் என்ன தூங்கினுக்கிறா நீலாம் என்ன ஊழே காரணம் தெரிலன்னு திட்டம் சொல்லாது. நான் எப்போ படுத்துனேன் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? அதுக்கு விலை கட்சி 8 மணிக்கே தூங்குறது வாயை பழுந்துக்கினேன். அது போனா எலி போனா அது ஒன்றும் தெரியாது. நாங்கள் புத்தகம் எழுதுகிறோம், மேகசின் எழுதுகிறோம், ப்ரிப்பரேஷன் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தலைவலிச்சு போகிற வேலைங்க இருக்குது, எடிட்டிங் வேலை இருக்கு. இதெல்லாம் யாரையா பார்க்குறத? என் மனைவி காலையில் எழுந்து ஜெபம் பண்ண உட்காருவேன், நான் போய் அப்போ தான் படுப்பேன். தீஸ் ஆர் மை லைஃப். அதனால் என்ன பண்ணுவேன், எப்போ எழுந்திரிக்கிறனும் அப்பான்னு எழுந்திரிப்பேன். நல்லா தூங்கி முகம்லாம் கிளம்பி காஃபி சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்து அழுவேன். நீங்கள் தான்ப்பா கண்ணை திறக்கும் போதே அப்பான்னு சொல்ல வைக்கிற ஒரு வாய் வருது. அது எந்த வாய்? மற்றதெல்லாம் கொட்டாய் வரும். எழுந்தோடனே அப்போ நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு? ஒருத்தர் சொல்கிறான், இந்த பொண்டாட்டி கூடவே செத்துனுக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நல்ல காஃபி போட்டு கொடுத்த பொண்டாட்டிக்காக சோத்திரம் அப்படி சொல்லுங்களேன். நீங்களும் நல்லா காப்பி போடுங்க. இந்த மாதிரி புருஷனுங்க சொல்லுவாங்க தேங்க்ஸ் யூ அப்படின்னு. ஏதோ மூஞ்சி மாதிரி ஜெபம் போட்டா ஜெபம் பண்ணுங்க, கிருபமும் வரும். உங்களை காப்பி போடுறது கூட கிருப வேணையா? எத்தனையோ வருஷம் போடுறாங்க சில பேர் காப்பியாவது காவை எடுத்துட வேண்டியதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏதோ சிரிக்கிறாங்க, விட்டுருங்க. தேவ கிருப சொல்லுங்க. தேவ நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? தவறுகிறார்கள் அல்லவோ. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. திருப்பி படிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. தவறுகிறார்கள் அல்லவோ. தீமை செய்ய நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்க? தப்பு செய்யறாங்க. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இப்ப நம்ம என்னத்தை யோசிக்கணும்? நன்மை யோசிங்க. சங்கீதம் 86:5. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சங்கீதம் 59:16 வாசிங்கன்னா, காலையில உமது கிருபையை மகிழ்ச்சியோட. எவ்வளவு அழகான வார்த்தைங்க பாருங்க, படிங்க கேட்பாங்க. காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு கேட்க பண்ணவெல்லாம் இல்லை. சங்கீதம் 59:16 இல்லையா? நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன், பேசுவேன். கர்த்தர் செய்த கிருபையை பேசுவேன். கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் செய்த ஒவ்வொன்றையும். சும்மா கர்த்தர் செய்த நினைத்தது தடைப்படாதுன்னு பாடுறதில்ல. கர்த்தர் செய்ததை முதல் பாடுங்க. உங்களுக்கு செய்த நன்மையை பாடுங்க. இந்த வருஷம் இருக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லியிருப்பான். ஏய் தம்பி, இந்த வருஷம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான்.
ஆனா அந்த டாக்டர் தான் இப்ப உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க, நீங்க உயிரோடு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை. உங்கள் மேல் கிருபையை வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் சொல்றதை கவனிச்சு கேட்கணும். அதெல்லாம் சொன்ன பிறகுதான் நல்ல கிருபை இறங்க வரும், சும்மா வராது. கிருபை எப்படி சும்மா வந்துருமா? நான் முதல்ல வந்த மாதிரி வந்துருமா? சத்தியத்தை கேளுங்க. கிருபை என்ன செய்கிறது? What does the grace? What the grace does? கிருபை என்ன செய்கிறது? எபேசிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா குழந்தையில இருந்து எல்லாம் ஆமா சொல்லுவோம். We'll all say yes. இங்க ரட்சிக்கப்படாதவங்க யாரும் வந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை வந்திருந்தா கூட எப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு முறை பின்வால வாங்கி போயிருப்பீங்க. இந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? உங்க விசுவாசத்துல வந்துருச்சா? இந்த விசுவாசம் எப்படி வந்தது? நான் கீதக்காரன் சொல்றேன், அப்போஸ்தலர் சொல்றாருங்க, கிருபையினாலே. By grace we are all saved. யாரும் அதுக்கு தகுதி உள்ளவர்களே இல்லை. நம்ம ரட்சிப்புக்கு தகுதி உள்ளவர்களா? இத்தனை பெரிய ஆபத்துக்கு, பேராபத்துக்கு தப்பி இருக்கிறோமே. ஒரு விமான விபத்து தான் பேராபத்தா? ரோட்ல நடந்துச்சு, ஐயோ அந்த கார் இப்படி நொறுங்கி போச்சு, இது பேராபத்தா? இல்லையா? நீங்களும் நானும் சதா காலங்களும் நெருப்புல வெந்து கொண்டு இருப்போம். நரக குழிக்கு தப்பி இருக்கிறோம். அக்கினி கந்தகம் எரிகிற கடலுக்கு தப்பி இருக்கிறோம். அங்கே புழு சாகாது, அங்கே நெருப்பு அவியாது என்று வேத வசனம் சொல்கிறது, சத்திய புஸ்தகம் சொல்கிறது. அங்கே நெருப்பு சாவதில்லை. காலையில பாஸ்டர் சொன்னது ரொம்ப பிடிச்சது எனக்கு. செல்லு நோண்டினே இருந்தீங்கன்னா பெனிட்ட நீ தான் பார்த்தி அந்த 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 சொப்பனத்தை. ஓகே, நிறைய பேர் மேலே போக மாட்டாங்களா? பின்னால வந்தவங்களுக்கு கூட தெரியும், கேட்டுக்கங்க. பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு கூட்டமே பாதியிலே நிக்குது. ஏன்னா அவங்க எதை பார்த்துட்டு இருந்தாங்களா? மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தவங்களாம். நல்லதா இருக்குது கேட்கறதுக்கு, பிரசங்கத்துக்கு நல்லா இருக்குது. நல்ல இந்த மாதிரி நிறைய சொப்பனம் பாருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அதுல பாஸ்டர் இன்னொன்னு சொன்னாரு, என்னது? ஷார்ட்ஸ். நீங்க போட்டுக்கிற ஷார்ட்ஸ் இல்லை, அது இந்த மொபைல்ல ஷார்ட்ஸ். டாக்டர் சிரிக்கிறீங்க. ஷார்ட்ஸ் இங்க சின்ன சின்ன ரீல்ஸ் போடுவான், ஷார்ட்ஸ் அதுக்கு பேர். சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ். நிறைய பேர் அதே தள்ளிட்டு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? தள்ளிக்கிட்டே இருப்போம். இது போனா அது, இது போனா அது போதும். ஒன்று சிரிக்கிற மாதிரியே வரும், ஒன்று குரங்கு மாதிரியே வரும், ஒன்று பாடினே இருக்கும். இதுலயே நேரத்தை செலவழிச்சிருவாங்க. அப்படி தள்ளிட்டீங்க, போதும், முடிஞ்சு போச்சு ஒரு நாள். இந்த ஷார்ட்ஸ் இல்லை, தேவ கிருபை. சொல்லுங்க, தேவ கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்காரு பாருங்க. அவ்வளவு பெரிய கிருபை, எத்தனை பாக்கியம். ஒரு பாட்டு நல்லா இருக்கு, நம்ம பாட்டு புக்கில் 144. உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி
கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை நம்மை ரட்சிப்புக்குள் நடத்துகிறது. இரண்டாவது, கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. கிரேஸ் blesses us. எங்க போனாலும் கிருபை நம்ம கூடவே வரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னார்லே, அந்த மாதிரி கிருபையை உங்களால பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொன்னார், ஒரு முறை நான் உட்காந்து எழுதினேன், ஒரு 34 கிருபை போகுது. அதுல சூழ்ந்து கொள்கிற கிருபை, தாங்கு கிருபை, விலகாத கிருபை, முன் செல்லுகிற கிருபை, நம்ம நடத்துகிற கிருபை, அப்படின்னு போயிட்டே இருக்குது. கிருபையே போகுது. அப்ப இந்த கிருபை நம்ம கூடவே 24/7 தான், கூடவே, ஆல்வேஸ் வித் us, ஆல்வேஸ், எப்ப பார்த்தாலும். தாங்கிதக்காரன் சொன்னார், கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்மளுக்கெல்லாம் கண்ணி என்னன்னு தெரியாது, தண்ணி தெரியும். மிஞ்சி போனா கண்ணினா பெண்கள் நினைச்சுக்கிறோம். கண்ணினா வெடிகுண்டு, மண்ணுக்குள்ள புதருக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ எதிராளிகள் ஓடி வரும்போது இவங்க பயந்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த இடத்துல வந்தவொடனே இந்த கண்ணி தெரிக்கும், குண்டு வெடிக்கும், இங்க ஓடி வந்தவங்க எல்லாம் செத்து விழுவாங்க. அந்த காலத்துல பள்ளம் பள்ளமா போட்டு அதுல மேல மண்ணுங்களை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மண்ணு நினைச்சு ஓடி வந்துடுவாங்க. பாதி தூரம் வந்த பிறகுதான் தெரியும் பள்ளத்துல விழுகிறது. அதான் கண்ணி. கண்ணி தெரித்தது. மிருகங்களுக்கு வச்சிருக்கிற கண்ணி, பறவைகளுக்கு வச்சிருக்கிற கண்ணி, இது தெரிக்கும், ஆனால் தப்பித்துக் கொள்வார்கள். நாம் எத்தனை முறை தப்பித்தோம்? நம்ம இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிற டெய்சி, சகோதரி டெய்சி, வெரி குட் கன்வீனர். அவங்க சிஎஸ்ஐ சபையில் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு ட்ரெஷரர் நினைக்கிறேன், அவரும் ஒரு மனைவியும் கார் வாங்கிட்டு காரில் போயிட்டு இருந்தாங்க. இவர் போனவர் நல்லா வேகமாக போய் முன்னால் போன ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணார். ஓவர்டேக் பண்ணவர் கொஞ்சம் தூரம் போய் தான் திரும்பணும். அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லை ஓட்டி. உடனே திருப்பிட்டார். பின்னால் வந்த லாரி, வேகமாக வந்த லாரியில் இந்த வண்டி இடிச்சு பல முறை குட்டிகரணம் போட்டு கார் போய் முன்னால் இருந்த சென்ட்ரல் மீடியன்ல இடிச்சு விழுந்தது. எல்லாம் ஓடி வந்தாங்க, ஐயோ இப்படி ஒரு மரணமானு. கார் தலைக்கல்ல நிற்குது. திடீர்னு பார்த்தா 2 காரும் திறந்தது, கதவும் திறந்தது. 2 பேரும் உள்ளிருந்து எழுந்து வந்தாங்க. இந்த பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இவ்வளோ குட்டிகரணம் போட்டுச்சு இந்த காரு, எப்படி இவங்க 2 பேரும் ஒன்னே இல்லாத வந்துட்டாங்களே வெளியே. அதான் கிருபை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கிருபை 3 விதங்களில் நம்மை ஆசீர்வதிக்கும். ஒன்று நமக்கு செல்வத்தை கொண்டு வரும், இன்னொன்று மகிமையை கொண்டு வரும், மூன்றாவது பெயர் பிரஸ்தாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லிடுங்க. வீட்டில் போய் வசனங்கள்லாம் எழுதிக்கங்க. ஒன்று என்ன செய்யும்? செல்வம். God will give you his riches. அதிகமான செல்வத்தை கொடுப்பார் ஆண்டவர். சில பேர் செல்வம் வானானுவாங்க, ஆனா போ அப்படின்னு விட்டுருவார். செல்வத்தை கொடுக்கிறார் ஆண்டவர், தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல. இரண்டாவது அவர் கொடுக்கிறது மகிமை. God gives his glory. நம்முடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவது பெயர் பிரஸ்தாபம். நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறது ஆண்டவர், நம்மளே இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்தபோது ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருந்தார், கிறிஸ்தவ இசையமைப்பாளர். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், மோகன், ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய போஸ்டர் ஒட்டியிருக்கணும், ஹேண்ட்பில்ஸ் போட்டிருக்கணும்.
உன் ப்ரோக்ராம் வந்துனே இருக்கணும், ஏதாவது ஒன்று பார்த்துக்கினே இருக்கணும் ஜனங்க, அப்போ தான் உனக்கு பேர் வரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன தெரியும் யார் எனக்கு போஸ்டர் போடுவாங்க, யார் எனக்கு ஹேண்ட்ரில்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் நான் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் சொன்னது நான் காதுலேயே வாங்கலை. நான் நேரம் வந்தது, நாள் வந்தது, எங்கள் போஸ்டர் எங்கே திடீர்னு எங்கன்னா போனால் எங்கன்னா ஒட்டியிருக்கோம் என் போஸ்டர். எனக்கே தெரியாது எங்கேப்பா இதுக்கு ஒட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்பேன். இதெல்லாம் யார் செய்கிறது? பேரை பிரஸ்தாப பண்ணுகிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பேரையும் அவர் தான் பிரஸ்தாப பண்ணுவார். நம்ம போய் பண்ணிக்க முடியாது, நம்ம போய் பெருசாகிக்க முடியாது, நம்ம போய் டிவியில் போட்டுக்க முடியாது, நம்ம யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்க முடியாது. கர்த்தர் ஆமேன் சாயர். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தான் செஞ்சு கொண்டு செய்யணும்னு நினைச்சாருனா தம்பி, கர்த்தர் செய்ய நினைச்சாருனா உங்களை விட்டுட்டு யாரையும் செய்ய விட மாட்டார். நீங்க தான் அதுக்கு பாத்திரன்னு அவர் நினைச்சிட்டாருனா நீங்க பாத்திர சொன்னாலும் விட மாட்டார். சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான் சொன்னார், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, உன்னை விட மாட்டேன், நீ தான். சொல்லுங்க நீ தான். உங்களை பார்த்தா சொல்லுங்க நீ தான். யூ ஆர் தட் மேன், யூ ஆர் தட் உமன். கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார் உங்க மேல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏமா ஜீசஸ் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்யாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடக்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளரும் நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேங்க்யூ ஆல்பர்ட். மூணாவது சகரியா 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பார்த்தா வாசிக்காதீங்க. வேதம் சொல்லுது அவருடைய ஆவினாலே எல்லாம் கூடும். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா எல்லா தடைகளையும் உடைச்சு போட்டுருவார். உங்களுக்கு முன்னால நிற்கிற அத்தனை தடைகளையும் நான் குடுகுடுக்கார மாதிரி இன்னைக்கு நல்லது செய்யறது சொல்றேன்னு சொல்றது இல்லை. கிருபை வந்தால் என்ன செய்யும்? இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு முன்னால் இருந்த தடைகளை கிருபையின் ஆவியானவர் தகர்த்து போடுவார். சொல்லுங்க சத்தம் போட்டு ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை பேருக்கு இன்னும் பல வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. நம்ம போயிட்டு சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? வேணுன்ற கை வைத்து காட்டுங்க. வாழணும்னு நினைக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. பாத்தியா? சரி. ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா பலவீன தடைகளை எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆவியானவர் செய்வாரு, செய்வாரு. சொல்லுங்க செய்வாரு. எனக்கு தெரியாது பிரசங்கம் பண்ண, அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னா அவர் செய்வாரு. உங்கள் கட்டுகள், உங்கள் தடைகள் முன்னால எது நின்னாலும் சரி அதை உடைத்து அவர் போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 17 24, 1 பேர் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள்ல வேதம் சொல்றது சுகமாக்குவார். The Lord will heal you by grace. தகுதி உள்ளவனை சுகமாக்குறது இல்லை ஆண்டவர். தகுதி இல்லாதவனா இருந்தாலும் கூட அழுதார், சுகம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில ஏன் இது கர்த்தருடைய ஆவியானவர் தான் உனக்கு செய்தி கொடுத்துருக்காரு, எனக்கு சொல்லினே இருக்காரு. இப்போ அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், காலைல என்ன சொன்னாரு? ஒரு இந்து வியாதிப்பட்டு காலில் வீக்கங்கண்டு புண்ணு ஆறாது, வழியே இல்லைன்னு சொல்லிட்டேன். டெலிவிஷன்ல படிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இந்து டெலிவிஷன் பூர்வகம் பார்க்குறான், நம்பாலே ஆப்போசிட்டா பார்த்துனுக்கிறான். பாருங்க, அதுல வேதத்தை வாசிப்பா, அவனுக்கு தெரியலனா கூட ஒரு பிரசங்க யார் சொன்னார், இவனுக்கு வேத புஸ்தகம் கூட இல்லை, கீழே இறங்கி கிறிஸ்தவ வீட்டில் குடுதி இருந்ததுனால ஒரு வேத புஸ்தகம் கொடுங்கன்னு போய் வேதத்தை வாசிச்சாரு. திடீர்னு பார்த்தா காலில் இருக்கிற வீக்கம் வத்திடுச்சு, புண்ணு ஆறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாருக்கு கொடுக்கிறார் பாரு ஹீலிங்? யாரா இருந்தாலும் சரி, வரும் கிறிஸ்தவனுக்கு தான், வரும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான்,
அபிஷேகம் இல்லை. அப்படி எதனா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்றது வேத புஸ்தகத்தை. God has come down to this earth not for Christians, for everybody. தான் உண்டாக்கின எல்லாருக்காகவும் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் கிறிஸ்தவனாய் வரல, மண்ணுருவானார் என்று பாடுகிறோம். பவுல் சொல்லுகிறார், அவர் மாம்சமானார். God became flesh. எதுக்கு மாம்சமானார்? மாம்சமான யாவர் மேலும் அவனுடைய ஆவியை ஊற்றுவதற்காக. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சுகமாக்குறார். நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். எந்த தீராத வியாதியில இருந்தாலும் சரி, பைத்தியங்களை கூட குணமாக்கிடுவாரு. இனி வரப்போற நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை, அதுக்கு தான் கிருபையின் ஆவியை ஊற்றுறாரு. The spirit of grace will bring healing even to the lunatics. Depression எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்க கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. என் மனைவி சொன்னாங்க, நேற்று வந்தே பாரத்தில் வந்தோம், இறங்கும் போது அவங்க கூட ஒரு அம்மா பேசிட்டு வந்தாங்க. ஒரு வயசான தாய் கூட யார் வந்தா? மகன் வந்திருக்கான். அவங்க சொன்னாங்களா, என் பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண மாட்டேன்றாமா, நல்ல வேலை செய்யறான், நல்லா சம்பாதிக்கிறான், கல்யாணம் வேணாம், எதோ சொன்னாலும் வேணான்னு சொல்றான். டுடேஸ் ப்ராப்ளம் இஸ் தட் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது. ஊர் ஊரா போய் நீங்க அழுதுன்னு இருக்கீங்க, தேங்காய் உடச்சு நிற்கிறீங்க. கிறிஸ்தவன் கூட உடச்சு நிற்கிறான் தேங்காய் உடைக்காத, உன் மண்டையை உடை தேவ சமூகத்துல, உன் முட்டையை உடை, கிருபையின் ஆவியை தாரும். Lord, give me the spirit of grace. இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஆவியானவர் ஒருவரால் தான் முடியும். சோத்திரம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, நாங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி, அது உன் தலையெழுத்து. தேவ கிருபை வந்து உங்கள் வாழ்க்கையில விளக்கை ஏற்றி வைக்கும். முடியாது என்று சொல்ற இடத்துல அவர் முடிய வைப்பார். இந்த ஆண்டு நிச்சயம் நடக்கும். ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வருஷம் இப்படி ஒரு கூட்டம் நம்ம பார்த்தோம்னா, எங்கேயாவது பார்த்தாலும் சரி, நீங்க வந்து சொல்லுவீங்க. பிரதர், போன வருஷம் சொன்னீங்க எங்க வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. எது முடியலையோ அதை ஆண்டவர் செய்வார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனம். கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவன், கிருபை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம். சில பேர் சொல்றாங்க, நாங்க போய் சேருவோமா தெரியாது. சேருவ, கிருபை இருந்தா நித்திய ஜீவன்ல கொண்டு போய். இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். இதெல்லாம் நீங்க கேட்டதான் நான் சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும். என்னாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஆல்பர்ட் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க ஆல்பர்ட். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கிருபை என்ன செய்யும்? முதலே சொன்னேன், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கும். கிருபை என்ன செய்யும்? எல்லாம் எழுதுறதுலே இருக்குங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்க வாய் திறந்து. கிருபை ஆசீர்வதிக்கும், கிருபை காத்து கொள்ளும். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கிருபை என்ன செய்யும்? உங்களை பிரகாசிக்க பண்ணும். நீங்க பிரகாசிப்பீங்க, பெரிய நட்சத்திரத்தை போல, பெரிய ஒளியை போல, மகா தீபத்தை போல நீங்கள் பிரகாசிக்க பண்ணும். வாசிங்க. உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, அவருடைய பிரசன்னத்தை கிருபை கொண்டு வரும். God's presence will be brought to you by the grace. பிரசன்னம் இல்லைன்னுவாங்க. கிருபை இருந்தா பிரசன்னம் வரும். தன்னை போல ஆண்டவருடைய பிரசன்னம் தெரியுமா? பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உந்தன் நாமத்தில்
இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பிரசன்னம். சும்மா பாடுங்க, பிரசன்னம் வந்துடும். சும்மா பாடுங்க. கிருபை ஆவியில நிறைந்திருந்தீங்கன்னா சும்மா பாடுங்க. ஷகல தூரபா, சும்மா பாடுங்க. The grace is there. It will do everything. Shakamata laka, shisa rata risha galoturu, shamala hatiara kosia. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. கிருபை விளங்குது பாருங்க. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஓ wonderful Holy Spirit. Shaba baba dida lama hama rada laga. Oh shibidama laha duraba tyala karaba. Oh thank you, Jesus. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. Thank you, Jesus. 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 Oh raba haba, raba haba. Oh shaba laba, raba laga dara. Oh raba haba, raba haba, raba. Oh shagarada ladina hatana diala. Oh wonderful God. உமக்கு நன்றி, 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 நன்றி சுவாமி. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. கிருபை பிரசன்னத்தை கொண்டு வரும். You can call upon the name of God anytime. எப்பவும் கூப்பிடலாம், எப்பவும் பிரசன்னம் வரும். எந்த நேரமும், இந்த நேரம் தான் அந்த நேரம் தான் இல்லை. You can call the name of God. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னா பிரசன்னம் வந்து சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. அடுத்து 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 படிங்க, சீக்கிரம் சீக்கிரம். ரீட். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. அடுத்தது என்ன போட்டது? சிறுவ இருந்தா எவ்வளவு வந்து சொன்ன 1 2 3 4 5. கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ அவங்களை ஆசீர்வதி. This is what he is going to do today. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். முதல் ஆசீர்வாதம், இரண்டாவது பாதுகாப்பு, மூணாவது பிரகாசித்தல், நாலாவது பிரசன்னம், அஞ்சாவது சமாதானம். அது ஒண்ணு எழுத விட்டீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, அவர் சொன்னதெல்லாம் மணிக்கணக்காக எழுதியிருக்கேன். அவ்வளோத்தையும் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் என் நேரம் முடிகிறதுன்னு. எப்போ முடியுதுன்னு எனக்கு தெரியும். அவருடைய கிருபை
என்ன செய்கிறது? உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறது. சங்கீதம் 103:4. நன்மையினாலும் கிருபையினாலும். 2 கொரிந்தியர் 5:18, யோவான் 17:12, யாத்ராகமம் 34 அதிகாரம் 28 முதல் 35 வரை, எபேசியர் 6 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்கன்னா கிருபையினாலே முடிசூட்டுகிறார். God covers us. நம்ம உயர்த்தி கிருபையினால உயர்த்தி வைக்கிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கு மேலே செய்கிறார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னாகும் 13 அதிகாரம் 1 33 வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 12 பேர் தெரிந்து கொள்றாரு மோசே. போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பட்டணத்தில் எப்படி நம்ம உள்ள போய் ஜெயிக்க முடியும் பாருங்க. 12 பேர் வந்தாங்க. 10 பேர் ஒரே காரியத்தை சொன்னாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, அந்த பட்டணத்துக்கு போக முடியாது, அங்கே ராட்சதர்கள் மாதிரி நிற்கிறானுங்க அவங்க மனுஷனுங்க, நாங்கெல்லாம் அவங்க முன்னால வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். இது கிருபை இல்லாதவங்களுடைய பார்வை. கிருபை பெற்ற 2 பேர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க 2 பேர் பேர் யாருக்கா தெரியுமா? யோசுவா, காலேப். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிச்சயமாகவே சுதந்திரிக்க முடியும். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. ஆமென் சொல்லுங்க. இது கிருபை பெற்றவர்களுடைய பார்வை. அதான் கிருபை வேணும்னு சொல்றேன். மற்றவர்களால் ஆகாது, உங்களால் ஆகும். மற்றவருடைய பார்வைக்கு அது பயங்கரமா இருக்கும், உங்களுடைய பார்வைக்கு அது லகுவா இருக்கும். முடியாது என்று நினைப்பாங்க, நீங்க லேசா முடிச்சிடுவீங்க. இதுதான் கிருபை உங்களுக்கு செய்ய போகிறது. இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டு 14ஆம் தேதி ஜனவரி மாதம், எல்லாம் பொங்கலோ பொங்கல்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கிருபை பொங்குறது நம்ம வாழ்க்கையில. தேவ கிருபை பொங்குறது, தேவ இரக்கம் பொங்குறது, தேவ தயவு பொங்குறது. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய். பவுல் சொல்லும் போது, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் தயவாய். தயவு, கிருபை, இரக்கம், தயவு, இது போனும் நம்ம வாழ்க்கையில தேவன் அடிக்க போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. God is going to grant us all these graces. கிருபை, இரக்கம், தயவு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நான் சொல்றேன், வேதம் சொல்லுது இயேசுவின் மேல் இந்த கிருபை இருந்தது. யோவான் 1:16 வாசித்தீங்கன்னா, இயேசுவின் மேல் அவருடைய பரிபூரணத்தினால் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை பெற்றோம். தேவனுடைய இரக்கம் இயேசு, இயேசுனுடைய பரிபூரணம் கிருபை. அதுதான் பவுல் சொல்ற, கிருபைக்கு மேல கிருபை. கிரேஸ் அப்பான் கிரேஸ். ரோமன் 1:16 மன துருக்கம். 2 பேதுரு 1:2, 2 பேதுரு 3:18 இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவரை அறிகிற அறிவினால் வளர்கிறோம். காலையில் கூட இந்த செய்தியை கேட்டோம். அவரை அறிகிற அறிவு கிருபையினாலே உண்டாகிறது. நிறைய பேருக்கு இயேசுவை தெரியாது, சும்மா இயேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருபை பெற்றவங்க இயேசுவை புட்டு வைப்பாங்க. அவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய இரக்கம் என்ன, கிருபை என்ன, தயவு என்ன, அவரை எப்பொழுது சேர முடியும், எப்பொழுது சார முடியும், அவருடைய அன்பு என்ன, அவருடைய மனதுருக்கம் என்ன, எல்லாத்தையும் அறிய முடியும். It is the grace of God that explains us. அந்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கிருபை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணம், அப்புறம் யாருக்குன்னு சொல்லி 2 பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். கிருபை நம்ம படித்த சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்டு. திருப்பி வாசிக்க கேட்போமா? வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் ஆ எருசலேமின் குடிகளின் மேலும் ம் கிருபையின் ஆவியையும் ம் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென். அப்பொழுது அவர்கள் கவனிங்க, கிருபை வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்? வாசிங்க. அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, அவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள். அவர்கள் என்னை நோக்கி என்னை நோக்கி பார்ப்பாங்க. கர்த்தர் சொல்றார், they will look at me. அது வரைக்கும் டாக்டர் டாக்டர் டாக்டர், ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த குளத்துக்கு போலாமா, அந்த ஸ்தலத்துக்கு போலாமா? Finally they will say, God. என்னை நோக்கி பார்ப்பார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்கள் யார்? கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, முதல்ல அவங்க செய்யறது கர்த்தரை கூப்பிடுவோம், கர்த்தரிட்ட சொல்லுவோம், கர்த்தரிடத்துல பேசுவோம். இந்த பிரச்சனையை முதல்ல அவர்கிட்ட சம்பாஷிப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் எழுந்து அவருக்கு சொல்லுங்க பிரியமானவர்களே. டெல் த லார்ட் ஃபர்ஸ்ட். அப்படி என்ன வருதா உங்களுக்கு? கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். போலீஸ் ஸ்டேஷன் போலாமா, கோர்ட்டுக்கு போலாமா, எஃப்ஐஆர் கொடுக்கலாமா, அட்வொகேட்டை போய் பார்க்கலாமா, யாரை பார்க்கலாம், லோன் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அவங்ககிட்ட போய் கடன் கேட்போமா? இதெல்லாம் உலகத்தின் ஆவி. கிருபையின் ஆவி என்ன செய்யும்? கிருபையின் ஆவி என்ன செய்யும்? கிருபையின் ஆவி என்ன செய்யும் சொல்லுங்களேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும். என்னை நோக்கி கூப்பிடுவேன்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடுவேன்று இன்னல் துன்ப நேரத்திலும், கந்தாய் விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுவே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்தேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எனி டைம், எவ்ரி டைம், ஆல்வேஸ் கிருபை பெற்றவன் கர்த்தரை நோக்குவான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு அம்மா முகம் இது புரஜாதியார், அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இயேசுவை கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. புருஷமானுங்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இவங்க 3 பேருக்கு மாத்திரம் நம்பிக்கை. ஒரு ஊழியக்காரர்கிட்ட போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வருவாங்க. ஒரு நாள் அவங்க குழந்தை வியாதிப்பட்டது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. மருத்துவர்கள் பரிசோதிச்சு, உன் குழந்தை செத்து போச்சுமா, கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது? புருஷங்காரங்கிட்ட போய் சொன்னால் என்ன செய்வான்? போனிய கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போனிய, இப்படி போனிய, அப்படி போனியன்னு முதல்ல அந்த ஆள் நம்மளை போட்டுப்பான். என்ன பண்ணுறது தெரியல. அக்கா தங்கச்சி 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்ன, ஒருத்தி மாத்திரம் குழந்தையோடு இங்கே இரு, செத்த பிரேதத்தோட. நாங்கள் 2 பேரும் அந்த ஊழியக்காரர்கிட்ட போகிறோம். ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலை, விடுறதில்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி அவர் ஆஃபீஸுக்காக போயிட்டாங்க. அவர் உபவாசத்தில் இருந்திருக்காரு, பாவம் அந்த ஊழியக்கார் விடலை. பார்த்துட்டு தான் நான் போவேன்ட்டாங்க. அவர் வேற வழி இல்லாமல் வெளியே வந்து, என்னமா ரகசியம், இந்த மாதிரி விஷயம், என்ன விஷயம்? குழந்தை செத்து போச்சு. செத்து போன குழந்தை என்ன பண்ணுறீங்க? ஆஸ்பத்திரியில் விட்டுட்டோம். இப்போ உங்ககிட்ட வந்து நீ ஜெபம் பண்ணி எழுப்பாத அப்படின்றாங்க.
அவருக்கு என்ன பண்றது தெரியும், செத்து போன குழந்தை எழுப்புன்றான் நம்மள, நம்ம என்ன ஏன் செய்ய முடியும்? நீ போமா, நான் ஜெபம் பண்றேன், நீ இப்ப பண்ணி ஜெபம், நான் போறேன் அப்படின்னு. இவரு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த அம்மா கேட்கும் விசுவாசத்தை காட்டுங்க அனுப்பி விட்டார். வீட்டுக்கு போய் அவருக்கு அதுக்கு மேல அவருடைய ஜெபம் விசுவாசம் போயிடுச்சு. செத்து போன பிள்ளைய தேடி 2 பொம்பளைங்க நம்ம வீட்டுக்கே வேற வந்துட்டாங்களா, என்னமா பண்றது? இவங்க போனாங்க, ஐயா ஜெபம் பண்ணிட்டார். நாங்க போன பொண்ணு குழந்தை உட்காந்துனுக்குது. எஸ் எஸ், உண்மை சம்பவம். நீங்க எனக்கு நம்பணும்னா என் கீழே கேளுங்க, நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் இல்லை அந்த ஊழியக்காரர். எப்படிமா வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கூட அந்த பொண்ணு சொல்லுது, நல்லா செத்து போய் கிடந்தா, எல்லாரும் போனாங்க வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வீட்டுக்காரர் வேற வந்துட்டார் ஒருத்தர், ஆம்புலன்ஸ் பேசினுக்கிறாங்க, கூட்டிட்டு போகலாம் பிள்ளையான்னு. திடீர்னு அந்த பிள்ளை எழுந்து உட்காந்து, எனக்கு பசிக்குது, பிடிக்கிறதுக்கு எதா கொடு அப்படின்னு சொல்லுது. எப்போன்னு கேட்டாங்க. இவர் எப்போ ஜெபம் பண்ணாரு, அந்த டைமும் இந்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்த நேரம் ஒரே டைம். Glory to God. பாருங்க அவங்க விசுவாசத்தை பாருங்க. சும்மா சாதாரண இப்பதான் கத்தருக்குள்ள வர்றாங்க. ஆனா செத்தவனே இன்னைக்கு நம்மால் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃப்ரெண்ட், அவரும் செத்துட்டாரு. அம்மா சாவலை, அம்மாவுக்கு உயிர் ஊசல் ஆடுது, ஆஸ்பத்திரியில் நினைவெல்லாம் போயிடுச்சு. டாக்டர் சொல்கிறார், எத்தனை போயிடு இனிமேல் பொழைக்காது. ஆஸ்பத்திரியில் மூச்சு பேச்சு இல்லாத அம்மா கிடக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன வந்து சொன்னார், உன்னை அம்மா கூப்பிட்டானே இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, இப்போ போய் பாருன்னு போயிட்டாரு. அப்போதான் ஊழியத்துக்கு வந்த சமயம் நான். அந்த மாசமான 200 ரூபாய் கொடுக்கும், சாரி 100 ரூபாய் கொடுப்பாங்க, 100 ரூபாய். நான் போனேன் ஹாஸ்பிட்டலில். போனால் வார்டில் கூட இல்லை, முன்னால் போகிற இடத்துல கீழே போட்டுட்டாங்க. ஏன்னா போகிற கேஸ், இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு. அவங்க மருமக அழுது நின்றுச்சு. போய் நான் ஷூவை கைட்டிட்டு, ஷூ கூட கைட்டல, இப்போ வார்டு தானே, நடுப்புற ரோட்டில் முழங்கால் போட்டு கையை உயர்த்தினேன். நான் சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா, மாதம் 100 ரூபாய் தான் வருது, அதையும் நீ எடுத்துக்க போறியா ஆண்டவரேன்னு கேட்டேன். உண்மையா சொல்றேன். 1998 வருஷம் நடந்த சம்பவம் இது. Lord, this woman is giving 100 rupees per month. You want to take even that? சத்தம் போட்டு சொன்ன ஜெபம் பண்ண. அம்மா போயிடுவாங்கன்னு பையன் என்ன பண்ணார், அம்மா போட்டு வச்சாங்களே ஒரு செக்கு. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப புத்தியா, அப்பா அம்மா கிட்ட, அப்பா ஒரு கையெழுத்து போட்டு வை, ஒரு கையெழுத்து போட்டு, செக்கில் ஒரு கையெழுத்து போட்டு வச்சுக்கிறான். எதுக்கு தெரியுமா, செத்தவனை கொடுத்து அவங்க அம்மா சாவை எடுக்கிறதுக்குள்ள எல்லா காசையும் எடுத்துருவான். இந்த பையன் போய் துட்டி எடுத்துட்டாரு. அம்மா போகுதுன்னு பேங்க்ல இருந்து துட்டி எடுத்துட்டாரு. தெரிஞ்ச ஒரு ஐயர்வாள் கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டாரு, கல்ற கூலி வெட்டுறதுக்கு. லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் வருது எனக்கு, மோகன்னா அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. ராவ ஏந்த உட்காந்துக்கினாங்க. எனக்கு ஒரே குஷி, அம்மா ஏஞ்சிட்டாங்களே. ஏன் சொல்லுங்க, 100 ரூபாய் பைக் எடுத்துன்னு போன நிஜமாவான்னு. அந்த அம்மா என்கிட்ட கதை சொல்லுது, நான் ஏசுநாதர் முன்னால் என்ன அவர் எங்கிட்ட, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, 100 ரூபாய் சோத்திரம் ஆண்டவரே. பையன் வந்து இப்படி நிற்கிறாரு, கருணை குறையில் இருப்பார் அவரு, நல்ல மனுஷன். இப்படி என்ன மொச்சு பார்த்தாரு. ஏன் அப்பா என் அம்மா செத்து போய் எழுந்துட்டாங்கன்னு இப்படி முறைச்சு பார்க்குறேன்னா, போயிட்டு டிக்கெட் காசெல்லாம் எடுத்துட்டேன்டா, பேங்க்ல இருந்து காசெல்லாம் எடுத்துட்டாரு பேங்க்ல இருந்து, அம்மா போயிடும்னு. இப்போ அவருக்கு வருத்தம், எப்படி திருப்பி வைக்கிறது பணத்தைன்னு. எனக்கு சந்தோஷம், 100 ரூபாய் வருதுன்னு. கிருபை கர்த்தரை நோக்கி கூப்பிட வைக்கும். சோத்திரம் சொல்லுங்க. You will call the name of the Lord. போங்கப்பா. யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? கடைசியா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அவருக்கு கிடைச்சது? 9ஆம் வசனத்தை பாருங்க. காரணம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனோட சஞ்சரித்து கொண்டு 3 காரியம் எழுதியிருக்க பாருங்க. அவன் நீதிமான்,
அவன் உத்தமன். தேவனோடு சஞ்சரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தேவனோடு வாழுறது. வாக்கிங் வித் காட் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல சஞ்சரித்து கொண்டு ஒன்றும் புரியல நம்மளுக்கு. அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை யாருக்கு கொடுக்கிறார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஏன் அவன் ஆபிரகாமுக்கு கிருபை கொடுத்தார்? 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு அந்த கிருபை கொடுக்கிறாருன்னு சொல்றேன். மூணாவது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஏன்? 9ஆம் வசனம், 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, பாவம் செய்வது எப்படி? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை சந்தித்தது நாம் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஏன் அப்படி சொன்னார்? எபிரேய புத்தகம் 3ஆவது அத்தியாயம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தான். Moses was so faithful to God. உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரத்த பழியிலிருந்து நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் கிருபையை இல்லவராய் இரும் என்று சொல்வார்களாக. அப்படின்னா இரத்த பழி இல்லாதவன். யாருக்கு கிருபை வரும்? இரத்த பழி இல்லாதவர்கள். இரத்த பழி இறங்கக்கூடாது. நிறைய பேர் கொண்டு போட்டுருவாங்க. நான் எங்க கொண்டேன்னுவாங்க. நீங்க சிலரை என்ன சொல்றது, குழந்தைகளை அபார்ஷன் செய்கிறதெல்லாம் ரத்தப்படி. இட்ஸ் கம்ஸ் அண்டர் கர்ஸ். மனைவி கிட்ட கேட்டுக்கிட்டேன், அந்த சப்ஜெக்ட்லாம் நாங்கள் பேசணும் நாளைக்கு சாயந்தரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தை குறித்து பேசியிருக்கார் ஆண்டவர். டோன்ட் மிஸ் இட் டுமாரோ. ஆகவே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. காரணம், ரத்தப்பழி எப்போ போவோன்னா, ரத்தம் இருந்தால் தான் போவோன்னு போட்டிருக்கு இந்த வசனம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உபாகமத்தில், இரத்தப்பழியிலிருந்து நீர் வைத்து கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல். அப்போ ரத்தப்பழி போகணும்னா ரத்தம் தான் தெளிக்கணும். நமக்கு ரத்தப்பழி போகணும்னா ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. என்ன ரத்தம்? ஏசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாம் ஏற்படுத்தின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கர்த்தர் தாவீதுக்கும் சந்ததிக்கும் சதா காலமும் என்ன செய்யறாரா? கிருபை தருகிறார். ஏன் தர்றாரு தெரியுமா? தாவீது தினந்தோறும் கர்த்தரை துதித்தான். ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தான் போட்டிருக்கு. சங்கீதம் 55:17 வாசிங்கன்னா, அந்தி சந்தி மதியான வேலையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படி சொல்கிறார். ஸோ கர்த்தரை தேடி கர்த்தரை பார்த்து கர்த்தரிடத்துல சோத்திரங்களை செலுத்துகிறவர்கள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கோ. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கிருபை பெற்றவளே. இப்போ கிருபை அவன் மேல கிருபையின் ஆவியை ஊத்துனார. நான் அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாது. நேற்று எனக்கு ஆவியானவர் இதை விளக்கி காண்பித்தார். எப்படி? how she got conceived by grace. கிருபை பெற்றவள். அப்படி கிருபை எப்படி பெற்றவள்? எப்படி இயேசு அவளுக்குள்ள உருவானார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன் கிருபை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, வேதம் சொல்றது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். காபிரியல் என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருந்தா உனக்கு கிருபை கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்ப கிடைக்கும் கிருபை? God should be with you. ஆண்டவர் உன் கூட இருக்கணும். மரியாளோடு கர்த்தர் இருந்தார். சொல்றது உங்களுக்கு புரியாது. மரியாள் ஒரு ரொம்ப கிருபை பெற்றவங்க, ரொம்ப அற்புதங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி முடிச்சு பார்ப்பீங்களே, எனக்கு தெரியும். நான் கத்தோலிக்கன் இல்லை, என் கையில் இருக்கிறது கத்தோலிக்க வேத புத்தகம் இல்லை, நம்ம கையில் இருக்கிறது கர்த்தருடைய புத்தகம். அதில் மரியாளை பற்றி எழுதியிருக்கு. மரியாள் கிருபை பெற்றவளே, ஒரே வார்த்தை. அதனுடைய ரகசியத்தை சொல்றேன். She was doing so much of miracles. அவங்க ஜெபம் பண்ண நடந்துரும். இன்னைக்கு நீ நான் ஜெபம் பண்ண நடக்குது இல்லை? ஆண்டவன் கரெக்டா நான் சொல்றத நம்ம போய் ஜெபம் பண்ண நடக்குதா இல்லையா? பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் என்னப்பா பாடப்பா, என்ன ஸ்கேலுப்பா அது? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நுய்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் எங்க அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பாடுங்க, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லா பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. வல்லமைகள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. ரெண்டாம் அத்தியாயம் 40ஆம் வசனம். வேதம் சொல்றது, பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்ததியா? ஆவியில பலன் கொண்டது, ஞானத்தில் நிறைந்தது, தேவ கிருபை இயேசுவின் மேல் இருந்தது. ஏன் இயேசுவின் மேல் இருந்தது? வேதம் சொல்கிறது, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாரால் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஜீசஸ் asked everybody. அவ்வளவு பெரிய பார்த்தார், என்னில பாவம் உண்டு என்று நீங்கள் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பரிசுத்தமாய் தன்னை காத்துகிறவர்கள் மேல் தேவ கிருபை இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யாமல் காக்க வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்படி பரிசுத்தமாய் வாழும்போது கிருபையை ஊற்றுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த கிருபையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த கிருபை தான் உங்கள் வாழ்க்கையில நிறைந்திருக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுந்து நிலங்க, உங்களுக்காய் செபிக்க போகிறேன். Thank you, Holy Spirit.